நாளின் காலை வேளையில ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 59வது அதிகாரம் 16வது வசனம். நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமானீர். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், காலையிலே நான் உம்முடைய வல்லமையை பாடி உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். பாருங்க, தாவீதனுடைய வாழ்விலே அநேக போராட்டங்கள், அநேக நெருக்கங்கள், வாழ்நாள்ல நிறைய நாள்ல வனாந்தரத்திலும் குகைகளிலும் கண்மலையிலும் தான் அவன் செலவழித்தான். என்னுடைய சமூகத்துல போகணும், ஆராதிக்கணும், ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோடு வருகிற பிள்ளைகளை ஆண்டவர் விசேஷமாய் அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். உண்மையான தெய்வ பிள்ளைகளே, தாவீதுக்கு அந்த மகிழ்ச்சி காணப்பட்டது. காலையிலே ஆண்டவரை தேடணும், எப்பொழுது விடியும் என்று நான் காத்திருந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல சொல்றாரு, நான் காலையிலே கிருபை மகிழ்ச்சியோடு புகழுவேன். ஏன்னா எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே அவர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமாயிருந்தார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறான். மனதேவ பிள்ளையே, ஆண்டவர் தனக்கு செய்த நன்மைகளை அவன் ஒருபோதும் மறக்கவே இல்லை. தாவீது நான் நெருக்கப்படுகிற நேரத்துல, கஷ்டப்படுகிற நேரத்துல எனக்கு என் ஆண்டவர் தான் தஞ்சமா இருந்தார். உலகத்துல எந்த மனிதனும் எனக்கு உதவ முன் வரவில்லை. உலகத்துல யாரும் எனக்கு துணையா நிக்கல. ஆனா என் ஆண்டவர் எனக்கு தஞ்சமும் அடைக்கலமா இருந்தா என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒரு நன்றி அறிதலுள்ள இருதயத்தோடு அவன் ஆண்டவரை துதிப்பதை, ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை தெரிவிப்பதை பார்க்கிறோம். மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை கண்ணின்மணி போல பாதுகாத்தா. ஆமா, இந்த நாள் முழுவதும் ஆண்டவரிடத்துல இந்த வார்த்தையை சொல்லுவோமா? ஆண்டவரே, எத்தனையோ நெருக்கங்களை நான் சந்திச்சப்பா, எத்தனையோ நெருக்கங்கள், அவ்வளவுதானோ, முடிந்து போகுமோ என்று பல சூழ்நிலைமைகளில நான் பல நேரங்களில எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் கொண்டு இருந்தேன்ப்பா. நான் இந்த சூழ்நிலைமைகள் எல்லாவற்றிலும் இருந்து என் ஆண்டவர் எனக்கு என்னை விடுவித்து எனக்கு தஞ்சமும் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருந்து பாதுகாத்தீரே, நன்றி என்று இந்த நாள் முழுவதும் நாம் அறிக்கையிடுவோம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்து நம்மை வழிநடத்துவார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் பார்க்கும்போது இந்த யாத்ராகமம் 9வது அதிகாரத்திலே சங்கீதக்காரனாகி யாத்ராகமம் 9வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி எகிப்து தேசத்திலிருந்து வேறுபடுத்தி அவர்களை வழிநடத்தினார் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். பாருங்க, ஆண்டவரை ஆராதனை செய்ய அனுப்பிவிட வேண்டும் என்று ஒரே வார்த்தை தான். ஆரோனும் மோசையும் பார்வோனுடைய சமூகத்திலே போய் நின்று சொன்னார்கள், ஆண்டவரை என் ஜனங்களை ஆராதிக்கணும், என் ஜனங்கள் என் ஆண்டவரை ஆராதிக்கணும், யெகோவா தேவனை ஆராதிக்கணும், அது அவர்களுடைய கடமை, அது கட்டாயம். அதற்கு நீர் அவர்களை போக விட வேண்டும். அதுதான், அந்த ஒன்னந்தான் அவருடைய கோரிக்கையா இருந்தது. ஆனா அந்த மனிதன் பாருங்க, இந்த உலக மனிதன் ஆண்டவரை ஒரு மனிதன் ஆராதிக்க வேண்டும் என்றால் யாருக்கும் பிடிக்கல. என்ன இவங்க பெரிய கிறிஸ்தவர்கள், ஞாயிற்றுக்கிழமைனா இவங்களுக்கு கண்டிப்பா ஆராதிக்கணுமோ அப்படிலாம் நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. பிரியமானவர்கள், இல்லை, நம்முடைய தெய்வம் நமக்கு அது ஒரு நியமமாக வைத்திருக்கிறார். அதை நாம் செய்யணும், ஆராதிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, தினமும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னா ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களையும் அப்படிதான் ஆராதனை செய்ய போக விட வேண்டும் என்று கேட்கிற போது பல வாதைகள். பாருங்க, அந்த பார்வோன் அவர் அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் போனபடியினால் அங்கே வாதைகள் உண்டானது. ஆனா இந்த வாதைகள் பாருங்க எகிப்தியருக்கு மாத்திரம்தான் உண்டானது. இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வாதைகளில் இருந்து கர்த்தர் வேறுபடுத்தி காட்டினார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, உலகத்துல சோதனைகள் அனைவருக்கும் வரும். ஆனா தேவனுடன் நடக்கிறவர்களுக்கு விசேஷமான பாதுகாப்பை தேவன் கட்டளையிடுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, உலகத்துல உபத்திரவம் உண்டு. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற வார்த்தை. ஜெயித்தவராய்
ஜெய கிறிஸ்துவாய் நம்மோடு இருக்கிறார். நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை பிரியமானவர்களே. அவர் நமக்கு நாம் கடந்து செல்கிற சோதனைகளில் இருந்து அவர் நமக்கு நிச்சயமாகவே அதிலிருந்து விடுதலையை தந்து நமக்கு பாதுகாப்பை தர அவர் உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அவன் போக விட மாட்டேன் என்று பார்வோன் சொன்ன போது பாருங்க, ஆண்டவர் கொள்ளை நோயினால் அங்கே வாதிக்கிறார். எகிப்து ஜனங்கள், எகிப்தில் இருக்கக்கூடிய மிருக ஜீவன் எல்லாம் பாருங்க இந்த கொள்ளை நோயினால மடிந்து போனது. ஆனா இஸ்ரவேல் புத்திரரில் மிருக ஜீவன்களே ஒன்றாயிலும் சாகவில்லை. இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையை ஆண்டு சொல்ற, உன்னுடைய எல்கைகளிலே நான் சமாதானத்தை உண்டு பண்ணுவேன். ஆனா உனக்கும் மற்றவர்களுக்கும், அதாவது என்னை ஆராதிக்கிறவர்களுக்கும் என்னை ஆராதிக்காதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் காண்பிப்பேன் என்று காலை வேளையில ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேனே, என்னுடைய வாழ்வில் என்ன இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருப்பீர்களே, ஆனால் காலை வேளையில ஆண்டவர் உங்களை திடப்படுத்துகிறார். சொல்லுகிறார், உனக்கும் மற்றவர்களுக்கும், நீ என்னை தினமும் ஆராதிக்கிறாய் அல்லவா, என்னை மகிமைப்படுத்துகிறாய் அல்லவா, என்னை தேடுகிறாய் அல்லவா, உனக்கும் மற்றவர்களுக்கும் நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி அவர் இந்த காலை வேளையிலே அவர் வாக்கு கொடுக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த பார்வோன் மறுபடியும் அவர்களை போக விடவில்லை. இந்த கொள்ளை நோய் வந்தது. மோசே ஆரோன் அவர்களுக்காக வேண்டுதல் செய்த போது அது மாறி போனது. மறுபடியும் பார்வோனுடைய இருதயம் கடினமாகிறது. பாருங்க, கடினமான உடனே மறுபடியும் கர்த்தர் அடுத்த வாதையை அனுப்புகிறார். கொப்புளங்களை அனுப்புகிறார். அன்பானவர்களே, மனிதர்கள் மேலெல்லாம் கொப்புளங்கள் உண்டாகிறது. கொப்புளங்கள் உண்டான போது அப்பொழுது பாருங்க, உடனே பார்வோன் கூப்பிட்டு எங்களுக்காக வேண்டுதல் பண்ணும், நீங்க எப்படியாவது உங்களை நான் அனுப்பிடுறேன் சொல்றாரு. ஆனா பாருங்க, அவனுடைய இருதயம் ஒவ்வொரு முறையும் கடினப்படுகிறது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாய் அவன் பெரிய ஆதாயத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் கடினமாய் வேலை செய்து அவர்களுக்கு நிறைய சம்பாத்தியத்தை கொடுக்கிறார்கள். பாருங்க, இவர்களை நான் எப்படி அனுப்பிவிட வேண்டும் என்கிற ஒரு இருதயத்துல ஒரு கடினம் அந்த பார்வோனுக்கு உண்டான. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆராதிக்க விடாத போது உன்னுடைய வாழ்விலே அநேக காரியங்களை ஆண்டவர் அனுமதித்தார். எகிப்தியர் அநேக காரியங்களினால் பாதிக்கப்பட்டார்கள். கொப்புளங்களை ஆண்டவர் அனுமதித்தார் பிரியமானவர்களே. ஆனா இந்த கொப்புளங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் யாருக்கு உண்டாகல பிரியமானவர்களே. ஆனா அவனுடைய ஜனங்கள், எகிப்து ஜனங்கள் எல்லாருமே கொப்புளங்கள் உண்டார். பாருங்க, அன்பான தெய்வ பிள்ளை, இந்த காலவெளியிலே ஆண்டவர் சொல்றார் பாருங்க, என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகும், என் நாமம் பூமி எங்கு பிரஸ்தாபமாகும்படியாகும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருடைய வல்லமையை காண்பிக்கும்படியா சில நேரங்களிலே சில காரியங்கள் நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் அனுமதிப்பார். ஏன்னா ஆண்டவரை நாம் பிடித்துக் கொள்ளும் போது, ஆண்டவரை விடாமல் என் ஆண்டவர் என்னுடைய இந்த போராட்டமான சூழ்நிலையில் எனக்கு விடுதலை தருவார் என்று அவரை பிடித்துக் கொள்ளும் போது அவர் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். இங்க எகிப்து ஜனங்களும் பார்வோனும் அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுக்க. அன்பான தேவ பிள்ளை, ஆனா ஆண்டவர் அவருடைய வல்லமையை விளங்க பண்ணி கொண்டே இருந்தார். அவருடைய மகிமையின் பிரஸ்தாபத்தை விளங்க பண்ணி கொண்டே இருந்தார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை பாக்குறாங்க, ஒரே தேசத்துல இருக்காங்க. அவங்க இன்னொரு பகுதியில வாழ்றாங்க, இவங்க இன்னொரு பகுதியில. ஆனா அவங்களுக்கு ஒண்ணும் நடக்கல, ஆனா இவங்களுக்கு நடக்குது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதை பார்க்கும்போது உண்மையாகவே அவருடைய தேவன் பெரியவர் என்பதை எகிப்தியர் கண் கொண்டு இருப்பார்கள். ஆனா அவங்கள போக விட அவங்களுக்கு மனசு இல்ல பிரியமானவர்களே. காலை வேளையிலே நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த உலகத்தின் மற்ற ஜனங்கள் காணும்படியான ஆசீர்வாதத்தை அவர் நிச்சயமாய் உண்டு பண்ணுவார். அவரை பிடித்துக் கொள்ளணும், செய்யணும். அவரை வேதனைப்படுத்த கூடாது. பாருங்க, பார்வோன் அவனுடைய இருதயம் கடினப்பட்டது. ஆண்டவரை ஒவ்வொரு முறையும் பாருங்க, மோசே ஆரோனை ஜெபிக்கிறார்கள். ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் அவனுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த கோபத்தை விட்டு மனம் மாறுகிறார். ஆனா அவன் ஆண்டவருடைய ஜனங்களை ஆராதிக்க அனுப்பல பிரியமானவர்களே. ஆண்டவர் பாருங்க, அடுத்தபடியா கல்மலையை அனுப்புகிறார். பாருங்க, கல்மலையை அனுப்புகிறார். இப்பொழுதும்
பாருங்க, எல்லா மக்கள் மேல கல்மழை உண்டாகிறது. அன்பான தேவ பிள்ளைகளை எல்லாரையும் அழித்து போட்டது. அநேக பேர் மாண்டு போனார்கள். ஆனாலும் பார்வோனுடைய இருதயம் மறுபடியும் மறுபடியும் கடினப்படுகிறதாய்தான் இருந்தது. அன்பான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே சில நேரங்களிலே நம்முடைய வாழ்விலே சில சோதனைகள் வரும்போது நம்முடைய இருதயம் கடினப்படுகிறதா, அல்லது ஆண்டுடைய சமூகத்துல, ஆண்டவரே ஏதாயிலும் தவறுகள் செய்திருந்தா என்ன மன்னிச்சிருங்கப்பா, இந்த ஆண்டுடைய சமூகத்துல நம்மை சரண்டர் பண்ணி நம்மை அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா, அல்லது இருதயத்தை கடினப்படுத்தி கடினப்படுத்தி ஆண்டவரோடு நெருங்கி சேராதவர்களாய் இருக்கிறோமா என்பதை இந்த காலை வேளையில சிந்தித்து பார்க்கணும். தாவீது சொல்கிறார், அவருடைய நெருக்கம், அவருக்கு நெருக்கம் உண்டான போது என் ஆண்டவர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமாயிருந்தார். நெருக்கங்கள், பாடுகள் வரும்போது நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி ஆண்டவரை விட்டு விலகி ஓடுகிறவர்களா இருக்கிறோமா, மாறாக ஆண்டவரை பிடித்துக் கொள்கிறவர்களா இருக்கிறோமா? அந்த காலை வேளையிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, பார்வோனை போல இருதயத்தை கடினப்படுத்துவோமே ஆனால் மறுபடியும் மறுபடியும் ஆண்டவருடைய கோபாக்கினைக்கு நாம் உள்ளாக வேண்டிய சூழ்நிலைமைக்குள்ளாயும் ஆகி விடுவோம் பிரியமானவர்களே. மாறாக இந்த இருதயத்தை தாழ்மைப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்டவரே என் மேல கிருபையா இருந்துருங்கப்பா என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுக்கும் போது பிரியமானவர்களே, ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பா. நமக்கும் மற்ற ஜனங்களுக்கு வித்தியாசம் உண்டு பண்ணும்படியா பெரிய காரியங்களை செய்வா. எல்லாருக்கும் உபத்திரவம் இருக்கும். ஆனா இந்த உபத்திரவத்துல ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்துவார். வித்தியாசத்தை காண்பிப்பா. எப்போனா ஆண்டவரை பிடித்துக் கொள்கிற பிள்ளைகள் தவறாம தினமும் இந்த உலகத்துல சில காரியங்கள் எவ்வளவு கரெக்டா செய்யறோம். வேலைக்கு போனோம்னா கரெக்டா போறோம்ல. ஆனா நம்ம இந்த வேலைக்கு போக வச்சதே அவர் தானே. நமக்கு இந்த வாழ்வை தந்ததே அவர் தானே. அவருக்காக காலையில ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி உட்கார்ந்து ஜெபித்து வேத வாசித்து அவருக்காக நாம நிற்கும் போது நம்ம வாழ்வில் எவ்வளவு நன்மைகளை ஆண்டவர் தருவார் பிரியமானவர்களே. நிச்சயமாய் நம்மை வேறுபடுத்துவார். மற்றவர்களை காட்டிலும் மற்றவர்களுக்கு முன்பதாக நம்முடைய தலையை நிமிர பண்ணுவார். நிச்சயமாகவே நிமிர பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்களை நிமிர பண்ணினவர், அவர்களுக்கும் எகிப்தியருக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணினவர். இந்த காலைகளிலே நமக்கும் உண்டு பண்ணுவா. தாவீதை போல எல்லா சூழலும், நெருக்கமான சூழலும் ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம். ஆண்டவரை விடாமல் பிடித்துக் கொள்வோம். ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.